டோமினோஸ் பிஸாவில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபர் கிடைக்கும். லார்ஜ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனி லார்ஜ் பீஸா ₹499 கிடைக்கும். ஹியூஜ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹300. ஹைப்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ₹200 அண்ட் வாவ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹100 ஆஃபர் கிடைக்கும். ஸோ பிஸா ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் சூப்பராக ஒரு பார்க் ஒன்று திறந்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்து இங்கே போயிருந்தேன். கலைஞர் சென்டினரி பார்க்குன்னு அப்படியே நம்ம செம்மொழி பூங்கா ஆப்போசிட்டில் இதை வந்து திறந்துருக்காங்க. சிட்டியோட மைய பகுதியில், அதாவது மவுண்ட் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அருமையான ஒரு பார்க், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சிங்கப்பூரில் கார்டன்ஸ் பை த பேன்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த பார்க் இருக்குது. இது உள்ளே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்கும், அதில் வந்து நிறையா செடிகள் இருக்கும். அண்ட் பேர்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு கூண்டு ஃபுல்லாக ஒரு பெரிய கூண்டு, அது ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் அந்த பேர்ட்ஸோடு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே ஒரு காஸ்ட்லியான பார்க் எதாவது தான் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து என்ட்ரி வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே இருக்கிற ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்க்கும் தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. லைக் ₹150 அந்த பேர்ட்ஸ் வாட்சிங் அது உள்ளே போகணுன்னா, அண்ட் ₹50 ஃபார் அந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே போனோன்னா, அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ட்ரீ ஹவுஸ் இருக்குது, அண்ட் ஃபவுண்டன், மியூசிக்கல் ஃபவுண்டன் இருக்குது. ஜிப்லைன் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த கேரளா சைடு, மூணார், வயநாடு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம சிட்டி சென்டர்லேயே ஒரு ஜிப்லைன்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹600 பர் ஹெட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் டிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் உள்ளே என்ஜாய் பண்ணலாம். இன்க்ளூடிங் அங்கே கேன்டீனும் இருக்குது. அங்கேயும் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சென்னையிலே அழகான பார்க்னால் செம்மொழி பூங்கா தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கலைஞர் சென்டினரி பார்க் இப்போ வந்துருச்சு. ஏன்னா இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்த பார்க்குக்கும் செம்மொழி பார்க்குக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒர்க்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். பொதுவாக சவுத் இந்தியாவில் மற்ற சிட்டிஸ் லைக் பெங்களூர், ஹைதராபாத் இது மாதிரியான சிட்டிஸில் போய் டூரிசம் ஸ்பாட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து சில முக்கியமான பார்க்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இருக்கும். பட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுன்னு இருக்கும். ஒரு பார்க்காக வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான்றது ரொம்ப கம்மி தான். அந்த வகையில் இந்த ஒரு பார்க் வந்து கண்டிப்பாக ஒரு பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணினா கரெக்டாக ஒரு 4 மணி போல் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 மணி மேலே போனால் இருட்டிடுது. அவங்க லைட்டிங்லாம் போட்டு வெளிச்சிருந்தாலும் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஒரு 4 o'clock டைம் போனால் தான் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் சென்னையில் இருக்கிற முக்கியமான பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட கவர் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த பார்க் ரிலேட்டடாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் போக போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து முன்னையே பே பண்ணிடணும். ஏன்னா உள்ளே போய் பே பண்ணுற ஆப்ஷன் சில டைம் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் அதை முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போங்க. இந்த ஆக்டிவிட்டீஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் வந்து ₹250 சார்ஜ் பண்ணுறாங்க. பேர்ட் ஷோ பார்க்குறதுக்கு ₹150 அண்ட் அந்த கிளாஸ் ஹவுஸ் போனோன்னா ₹50 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ₹100, குழந்தைங்களுக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மிஸ்ட் வாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஊர் ரோட்டில் கூட இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. யாராவது வெளியூர்லேருந்து சென்னை வராங்க, அவங்க வந்து சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலைஞர் சென்டினரி பார்க் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்கும். இந்த பார்க்கை இதே ஸ்டாண்டர்டோட இன்னும் ஃப்யூச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பார்க் இருக்கும். இங்கே மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ கூட இருக்குது. அதுக்கு டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஒரு ஷோ, 7 o'clock ஒரு ஷோ போல் நான் போன டைமில் வந்து போட்டிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த பார்க் போகணுன்னா சும்மா கேஷுவலாக போகாமல் ஒரு ப்ரீ பிளான்டாக தான் போகணும். ஏன்னா இங்கே என்னென்னலாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் விளாட போகிறோம் அப்படின்றத பார்த்து முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்லேயே பே பண்ணிவிட்டு உள்ளே போனால் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இது மாதிரி சென்னையில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாமும் மறக்காமல் பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.